Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த ரோபோட்டிக்ஸ் புரட்சியில் வந்து BYD வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். இந்த BYD அப்படின்றது பில்ட் யுவர் ட்ரீம், இதுதான் அந்த கம்பெனியும். இதில் வந்து இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷனும் ரோபோட்டிக்ஸும் ஒரு முக்கியமான பங்கு செலுத்திருக்கு அப்படின்ற மாதிரி. மற்ற கார் கம்பெனிகளில் வந்து எல்லாமே அவங்க உற்பத்தி பண்ண மாட்டாங்க, பல நிறுவனங்கள்லேருந்து வாங்கி சேர்த்து தான் ஒரு முழுமையான கார் தயாரிப்பாங்க. BYD பொறுத்த வரைக்கும் அந்த எல்லா காம்போனன்ட்ஸுமே வந்து அவங்களே உற்பத்தி பண்ணுறது. இன்றைக்கி அந்த ஷாமி நிறுவனம் வந்து EV செக்டாரில் வந்து அடியெடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, அவங்க அறிவித்த உடனே வந்து 3 லட்சம் ஆர்டர் வந்து புக் ஆகிருக்கு. இப்போ புக் ஆனதுக்கு பிறகு அடுத்த காரெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் 62 வாரம் ஆகும் அப்படின்ற அளவுக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி சைனாவில் வந்து நீங்கள் காரில் ஆரம்பித்து விவசாயம் தொட்டு எல்லா துறைகளிலுமே இந்த புரட்சி பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்குது. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சைனா ரொம்ப சைலண்டா பல்வேறு துறைகளில் சாதிச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன துறைகளில் சைனா வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் அது எப்படி ஆல்டர் பண்ண போகுது அப்படின்றது குறித்து நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். நம்ம கூட சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த். சார், சீனாவினுடைய சமீபத்திய இன்வென்ஷன்ஸ், பல்வேறு இன்வென்ஷன்ஸ் இருக்குது சைனாக்குள்ளே, அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டேஜஸில் இருக்குன்றாங்க. இந்த ரோபோட்டிக்ஸ் புரட்சியில் வந்து BYD வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஓகே, இந்த BYD அப்படின்றது பில்ட் யுவர் ட்ரீம், இதுதான் அந்த கம்பெனியினுடைய பேர். ஆட்டோமோட்டிவ். இவங்க வந்து 1995 வந்து வாங் சுவான்பு அப்படின்னு ஒருத்தரால் வந்து ஷென்ஜன் நகரில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து இது பேட்டரி தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து இருக்குது. அந்த பேட்டரிகளை வந்து பேனாசோனிக் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து விற்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது. ஒரு 2002 2003 அப்படின்றதான் இவங்க வந்து கார் மேனுஃபேக்சரிங்கில் வந்து வராங்க. ஓகே, வந்து கார்களை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு குறைவான விலையில் வந்து நல்ல வசதிகள் இருக்கக்கூடிய காரை வந்து கொண்டு வராங்க. 2009ஆம் ஆண்டில் தான் வந்து EVக்கு வராங்க, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வந்து வராங்க. 2009 இவங்களுடைய முழு எலக்ட்ரிக் கார் வந்த பிறகு அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு புரட்சியை வந்து கொண்டு வந்துருச்சு. மற்ற டெஸ்லாவில் இல்லாத ஃபீச்சர்லாம் இந்த கார்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நிறையவே வந்துருச்சு. இப்போ தண்ணி மழையினால் தேங்கி இருக்குது, ஒரு கார் வந்து பாதி வந்து மூழ்கிறது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய கார் வந்து ஒரு கார் வந்து மிதந்துக்கிட்டே அதை வந்து கடந்து வந்து போகும். ஓகே, வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி வந்து நம்ம ஊரோட ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதன் பிறகு வந்து ஆட்டோ பைலட்டுன்னு சொல்லக்கூடிய தானியங்கி கார்கள், இது மேலே ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்படி வந்து அவங்க அட்வான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் எலான் மஸ்க் வந்து இன்றைக்கி வந்து BYD வந்து தன்னுடைய முக்கியமான காம்படிட்டராக வந்து அவர் கருதக்கூடிய அளவுக்கு BYD வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷனும் ரோபோட்டிக்ஸும் ஒரு முக்கியமான பங்கு செலுத்திருக்கு அப்படின்ற மாதிரி செய்யலாம். இவங்களே இதில் முக்கியமானது என்னென்னா, மற்ற கார் கம்பெனிகளில் வந்து எல்லாமே அவங்க உற்பத்தி பண்ண மாட்டாங்க, பல நிறுவனங்கள்லேருந்து வாங்கி சேர்த்து தான் ஒரு முழுமையான கார் தயாரிப்பாங்க. BYD பொறுத்த வரைக்கும் அந்த எல்லா காம்போனன்ட்ஸுமே வந்து அவங்களே உற்பத்தி பண்ணுறது, இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் மாதிரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து BYD. அதே மாதிரி வந்து ஷாமி நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் அது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் இருக்குது. ஓகே, பின்னாடி வந்து MI சீரீஸில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து வெளியிடுறாங்க. அந்த ஃபோன் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது, குறிப்பாக சைனாவில் வந்து ஆகுது. அதன் பிறகு இந்தியா உள்ளிட்டு பல நாடுகளுக்கும் வந்து விற்குது. இன்றைக்கி அந்த ஷாமி நிறுவனம் வந்து EV செக்டாரில் வந்து அடியெடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓகே ஓகே, அவங்க அறிவித்த உடனே வந்து 3 லட்சம் ஆர்டர் வந்து புக் ஆகிருக்கு. இப்போ புக் ஆனதுக்கு பிறகு அடுத்த காரெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் 62 வாரம் ஆகும் அப்படின்ற அளவுக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி சைனாவில் வந்து நீங்கள் காரில் ஆரம்பித்து விவசாயம் தொட்டு எல்லா துறைகளிலுமே இந்த புரட்சி பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ கிராமப்புறங்களில் வந்து இளைஞர்கள் வந்து நகரத்தை நோக்கி, குறிப்பாக வந்து தென்கிழக்கு சீனாவில் தான் முக்கியமான நகரங்கள்லாம் இருக்குது, தொழிற்சாலைகள்லாம் இருக்குது, அதை நோக்கி வந்து போகிறாங்க.
அப்போ கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணுவதற்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த செய்வதற்கான வேலையை வந்து ரோபோக்கள் வந்து செய்கிறாங்க. அதனால் கிராமப்புறத்தில் வந்து விவசாயம் வந்து பழையபடி வந்து சிறப்பாக நடப்பதற்கு வந்து இந்த ரோபோக்கள் வந்து பயன்படுது. அடுத்து உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கும் வந்து கல்லூரியில் வந்து ரோபோக்கள் வந்து பயன்படுது. இப்போ அது வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், உங்களோட விளையாடுறதா இருக்கட்டும், கதை சொல்கிறதா இருக்கட்டும், இப்படி வந்து கொண்டு வராங்க. குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு டீச்சராக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு நகர்ப்புற வாழ்க்கையை தான் விரும்புவாங்க. கிராமப்புறத்தில் போய் நீங்கள் டாக்டர் வேலை செய்யணும்னா விரும்ப மாட்டாங்க. இந்தியாவிலேயே நம்ம பார்க்கலாம் இல்லையா, அர்பன் லைஃப் ஸ்டைலை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் வில்லேஜில் இருந்தால் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் எங்கள் டாக்டர் நகரத்தில் இருப்பாரோ அதை நோக்கி தான் வந்து போகணும். இப்போ ரோபோக்கள் வந்ததுனால சீனாவில் வந்து இந்த நிலைமை வந்து மாறிடுச்சு. அடுத்தது உங்கள் வீட்டில் ஒரு வயசான பெரியவர் இருக்கிறாரு, அவரை வந்து தனியாக விட்டுட்டு போக முடியாது. அப்படின்னா அவரை பார்த்துக்கிற வேலையை வந்து ஹியூமனைட் ரோபோட்ஸ் வந்து செய்யும். அவருக்கு தண்ணி கொடுக்கும், நேரத்துக்கு மெடிசன் சாப்பிட்றதுக்கு வந்து ஞாபகப்படுத்தி வந்து கொடுக்கும், இப்படி எல்லா வேலைகளையும் வந்து செய்யும். இப்படி வந்து எல்லா துறைகள்லையுமே என்னென்ன பிரச்சனைகள் வருதோ எல்லா துறைகள்லையுமே வந்து ரோபோக்கள் மூலமாக வந்து சைனா வந்து அதை நிவர்த்தி பண்ணியிருக்குன்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து இப்போ டீப்சீக்கே எடுத்துங்க. டீப்சீக் வந்து ChatGPT வந்து என்ன செலவு பண்ணுறாங்களோ அதை விட பல மடங்கு குறைவான செலவில் தான் வந்து டீப்சீக் வந்து செயல்பட்டு சேம் எஃபிஷியன்சி வேறு. ஆமாம், அதே இது. இப்போ டீப்சீக் வந்து லான்ச் பண்ண பிறகு டீப்சீக் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஏஐ சாட்போட் வந்து சைனாவில் வந்து இருக்குது. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் அவங்க வந்து மலிவாக வந்து செய்ய முடியும் அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு இந்த தென்கிழக்கு நகரங்களில் வந்து சில இடங்களில் வந்து நீங்கள் ஃபுட்டோ டீயோ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ட்ரோனே வந்து டெலிவர் பண்ணும். இதெல்லாம் இப்போ ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. அது சில இடங்களில் வந்து அந்த பாயிண்டில் வந்து நின்றுட்டு நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது எங்கே அந்த தயாரிக்கிற இடத்துல வந்து பறந்து வந்து உங்கள் முன்னாடி வந்து அதை கொடுத்துட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் போயிடும். இன்றைக்கி வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் போட்ட இந்த மாதிரியான ஆன்லைன் விற்கிற நிறுவனங்கள் எல்லாம் வந்து மனிதர்கள் தான் டெலிவர் பண்ணுறாங்க. எதிர்காலத்தில் வந்து சைனாவில் வந்து அது வந்து ட்ரோன்கள் மூலமாகவே செய்ய முடியுமா அப்படின்ற ரிசர்ச் எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்படி பல வகைகளில் இப்போ அந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது மார்ஷியல் ஆர்ட்ஸு எல்லாம் தெரிஞ்சு டைவ் அடிக்கும், சண்டை போடும், எல்லா வேலைகளுமே அது வந்து பண்ணும். அப்போ இதை வந்து மக்களுடைய வாழ்க்கைக்கு வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நோக்கி வந்து இந்த ஆராய்ச்சி வந்து போயிட்டுருக்குது. இப்படி சைனா வந்து இன்றைக்கி அதில் வந்து முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போது இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ், குறிப்பாக வந்து ஏஷியாவில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து வெஸ்டர்னைசேஷனை வந்து ஒரு விதத்தில் ரொம்ப ஒரு அட்மிரேஷனாக பார்த்தாப்பா இவ்வளோ டெக்னாலஜி இருக்கா, இந்த மேலை நாடுகளில் இவ்வளோ வளர்ச்சி இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதை மெல்லமாக சைனா ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர மாதிரி தோணுது. இன்னொன்று என்னென்னா, சமீபத்தில் அவங்க பேட்டரி உருவாக்குறதுக்கான பாலிமர் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் நிறுத்த போகிறோம், மேக்னெட்ஸ் வந்து நாங்கள் நிறுத்த போகிறோன்னே உலகம் முழுக்க உள்ள ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலாம் கொஞ்சம் ஒரு ஆட்டம் கண்டுது. ஐயோ சைனா வந்து இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு. சைனா டெக்னாலஜிலையும் சரி இல்லைனா அவங்களுடைய ரிசோர்ஸஸ் வச்சும் சரி உலக வர்த்தகத்தையோ இல்லை பாலிடிக்ஸையோ அவங்க பக்கம் இழுத்துட்ருக்காங்க, அவங்க பக்கம் ட்ரிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாமா சார்? கண்டிப்பாக சொல்லலாம். அது முக்கியமான காரணம் சைனாவில் நடந்த வந்து கம்யூனிச புரட்சி. ஓகே. அந்த 1947 இந்தியா சுதந்திரம் அடையுது, 49 சைனீஸ் ரெவல்யூஷன் வந்து முடியுது. அந்த சமயம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பின்தங்கிய நாடாக தான் வந்து சைனா இருக்குது. ஓகே. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி மதங்கள் மூடநம்பிக்கைகள் இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து அங்கே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட நாடை வந்து கம்யூனிச புரட்சி என்பது வந்து மாற்றுது. இன்றைக்கி சைனாவில் வந்து நீங்கள் மதங்களோ சாதிகளோ குலம் கோத்திரமோ மூடநம்பிக்கைகளோ எதுவும் வந்து இல்லை. நீங்கள் ஏதாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டேட்டிங் ஆப்பில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அப்படி தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்க முடியுமே தவிர ப்ராக்ரெசிவாக நான் வந்து இந்த சாதி உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மேட்ரிமோனியெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்திருந்தாலும் கூட சாதி பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க. இப்படி பிற்போக்குத்தனங்கள் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெண்கள் வந்து வேலைக்கு வருவது அப்படின்றது வந்து இங்கே வந்து இன்னும் வந்து அவங்க வீட்டு வேலையே போதும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. சைனாவை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் 2 பேருமே வந்து வேலை பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உமன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து உலகத்திலே வந்து ரேஷியோ வந்து அங்கே அதிகம் அப்படின்னு கூட வந்து சொல்ல முடியும். இப்படி ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே இருக்குது. அடுத்தது இந்த கம்யூனிச புரட்சியினுடைய விளைவாக அரசாங்கம் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி, சுகாதாரம், மருத்துவம்
இது எல்லாமே வந்து அரசாங்கம் மலிவு விலையில் வந்து கொடுக்குது. இது மற்ற நாடுகளில் வந்து இல்லை. இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து உயர்கல்வி படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான மாணவர்கள் வந்து தனியார் கல்லூரிகள் நோக்கி தான் போகணும். நிச்சயம் மெரிட்டில் நீங்கள் மார்க் இருந்தால் மட்டும்தான் அரசு கல்லூரிகள் வந்து கிடைக்கும். இப்படி வந்து பல வித்தியாசங்கள் வந்து ஏழை நாடுகள் இந்தியா மாதிரியான நாடுகளுக்கும் சைனாவுக்கும் இருக்குது. அப்போ இதை வைத்துக்கொண்டு அந்த கம்யூனிஸ்ட் புரட்சி உருவாக்கிய சாதனைகள் மாற்றங்களை வைத்துக்கொண்டு தான் சைனா இந்த அளவு முன்னேறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஓகே. இப்போ மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே வந்து காசு. நீங்கள் இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் டாக்டர் வந்து சிரிஞ்சே வந்து எடுப்பார். அது வந்து ஒரு பெரிய வேலையாகுது. இப்போ அந்த மெடிக்கேடு அதெல்லாம் வந்து அங்கே ரத்து பண்ணதுனால லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து டேட்டா வந்து சொல்லுது. இப்படி மேலை நாடுகளுக்கும் சைனாவுக்கும் வித்தியாசம் வந்து நிறைய இருக்குது. அங்கே மலிவான விலையில் ஏன் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து தொழிலாளிகளுக்கு வந்து அமெரிக்கா ஐரோப்பா அளவுக்கு சம்பளம் கொடுக்கலன்னாலும் அவர்களுடைய மருத்துவம் கல்வி போன்ற மற்ற அத்தியாவசியமான தேவைகளை வந்து அரசாங்கம் பூர்த்தி பண்ணுது. ஓகே. இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் உலக நிறுவனங்கள்லாம் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து சைனாவை நோக்கி போகுது. இப்போ டெஸ்லாவுக்கே வந்து அந்த கெகா ஃபேக்ட்ரின்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான தொழிற்சாலை வந்து சைனாவில் தான் இருக்குது. அங்கே தான் அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஐஃபோன் வந்து அங்கே அசம்பிள் ஆகுது. இப்போ ட்ரம்ப் வரிப்போருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து சைனாவில் தான் வந்து இருக்குது. இன்றைக்கி சைனா நிறுவனங்கள் வந்து டேக்ஸ் போடுறான்னு சொல்லி தங்களுடைய ஃபேக்ட்ரி செட்டப் எடுத்துகிட்டு வியட்நாம், தாய்லாந்து, இந்தியா அப்படின்னு மற்ற நாடுகளுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே உற்பத்தி பண்ணுறது அப்படின்ற முறையில் வந்து செய்கிறாங்க. இப்போ எம்ஐ ஃபோன்லாம் வந்து இங்கேயே நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதெல்லாம் வந்து வந்துருச்சு இல்லையா, விவோ இதெல்லாம் வந்து வந்துருச்சு. இப்படி வந்து அவங்க அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது சைனா வந்து இந்த போர் இந்த மாதிரியான முரண்பாடுகள் வந்து சிக்கிறதில்லை. அங்கே வந்து இப்போ தைவான் வந்து சைனாவுக்கு உரியது அது அப்படின்ற ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருந்து சமயத்தில் சைனீஸ் நேவி விமானப்படையெல்லாம் அங்கே வந்து பறக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருந்தாலும் இன் ஜென்ரல் வந்து யூரோப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு மிடில் ஈஸ்டில் இருக்கிற மாதிரியான ஒரு வார் கான்ஃப்ளிக்ட் வந்து இல்லை. அடுத்தது வந்து எந்த நாடாக இருந்தாலும் அதில் வந்து எப்படி வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து சைனா வந்து பார்க்கும். அந்த நாடுகளுக்கு வந்து கடன் கொடுக்கும். கடனை சும்மா கொடுக்காது, வட்டியோடு திரும்ப வந்து வாங்கிறதுக்கு வந்து செய்யும். அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி. இப்போ அவங்க அந்த சில்க் ரோடுன்னு ஒன்று போடுறாங்க இல்லையா, சில்க் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லி நிலத்தின் மூலமாகவும் கடல் வழியிலையும் போடுற அதில் வந்து பல துறைமுகங்கள் பல நகரங்களில் வந்து ப்ராஜெக்ட் வந்து நடந்திருக்குது. அதே போல் ஆப்பிரிக்காவில் பல நாடுகளுக்கு வந்து சைனா வந்து உதவி பண்ணுது. அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துறதுக்கு வந்து உதவி செய்யுது. இன்றைக்கி பிரேசிலில் வந்து பிஓஐடி ஃபேக்ட்ரி வந்து இருக்குது. பிரேசிலில் வந்து நீங்கள் ஈவி வாங்கணும்னு சொன்னால் பிஓஐடி கார்கள் வந்து வாங்க முடியும். அதே போல் தாய்லாந்தில் வாங்க முடியும். இப்படி அவங்க போகாத நாடுகளே வந்து இல்லை. அப்போ அவங்க உள்நாட்டு அரசியலில் வந்து தலையிடுறதில்லை. அந்த நாடு சர்வாதிகார நாடா, இராணுவ நாடா, சவுதி ஷேக்குகள் ஆளக்கூடிய நாடா, ஜனநாயக நாடா, அதை பற்றி அவங்களுக்கு மைண்டிங் ஓன் பிஸ்னஸ். ஆமாம், அந்த கவர்மெண்ட்டோட வந்து டீல் போட்டுட்டு என்ன ஏது அப்படின்றதோடு அவங்க வந்து விட்டுருவாங்க. இது வந்து சைனா வந்து இதனால் வந்து அவங்களுடைய மிலிட்ரியை டெவலப் பண்ணாமல் இல்லை. இன்றைக்கி வந்து சைனீஸ் மிலிட்ரி வந்து அட்வான்ஸ் மிலிட்ரியாக வந்து மாறிட்டு இருக்குது. அமெரிக்காவுக்கு அதுவும் ஒரு கவலையாக இருக்குது. இப்போ பாகிஸ்தான் கூட 2020க்கு பிறகு ஒரு 80% ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து சைனாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருக்கு. அவங்க பயன்படுத்தின ட்ரோனாக இருக்கட்டும், அந்த J-20 ஃப்ளைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சைனீஸ் ப்ராடக்ட் தான். இப்படி மிலிட்ரியிலையும் அவங்க வந்து முன்னேறிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இராணுவ முரண்பாட்டை வந்து அவர்கள் விரும்புவதில்லை. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைனா முன்னேற்றத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே போல் சைனாவிலேருந்து அமெரிக்காவில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகம். நீங்கள் அமெரிக்கா, ஏன்னா அமெரிக்கா தான் டெக்னாலஜியில் வந்து தலைமையாக இருக்குது நீங்கள் எந்த துறையாக எடுத்தாலும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் போய் படிச்சுட்டு திரும்ப சைனாவுக்கு வந்து வேலை செய்கிறது அப்படின்ற முறையில் அதுவும் வந்து நடக்குது. அமெரிக்காவில் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்டுபிடிப்பு, அந்த இன்வென்ஷன் என்ன அப்படின்றத ரிசர்ச் பண்ணி அதை டூப்ளிகேட் பண்ணி அடுத்த ப்ராடக்ட் வந்து இங்கே உடனே வந்துடும். இப்படி வந்து ஒரு போட்டியாக இருக்குது. அதை மலிவு விலையிலையும் வந்து கொடுக்குறாங்க. அதனால் உலகமே இன்றைக்கி வந்து சைனாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது
அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லலாம். ரீஸ்கில்லிங் பற்றி சொன்னீங்க, அது வந்து உண்மையிலேயே ஒரு புதிய தகவலாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்போது இதனால் வேலை இழக்கிறவங்களும் நம்ம எங்கே ஃபிட் பண்ண போகிறோன்ட்டு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் முழுக்க ஆட்டோமேஷன் தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டராக இருக்குது. இந்தியாவில் எங்கேயா ஆட்டோமேஷன் வந்தால் உடனடியாக அங்கே வேலை செய்கிறவங்க வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க, போராட்டங்களுக்கு வழிவகை செய்யதில்லை. இந்திய அரசாங்கம் இந்த ரீஸ்கில்லிங் மாதிரியான இந்த லேபர் லாஸை தடுக்கிறதுக்கு அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா, இல்லை வெறுமன ஆட்டோமேஷன் மட்டுமே கொண்டு வந்துட்டு இருக்கோமா சார்? நம்ம இங்கே வந்து சைனா மாதிரியான ஒரு சோசியலிச புரட்சி ஒன்றும் நடக்கலை. ஓகே. இங்கே வந்து கல்வி, சுகாதாரம், மருத்துவம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே மக்கள் தங்கள் சொந்த காசில் தான் செலவழிக்கணும். தமிழ்நாடு மாதிரியான சில சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் மட்டும் நீங்கள் ஜிஹெச் அப்படின்றது வந்து ஓரளவு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாக இருக்குது. நார்த்லலாம் அப்படி வந்து இல்லை. இப்போ வட இந்தியாவிலேருந்து தொழிலாளிகள் வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு வருவதற்கு காரணமே அங்கே வேலை செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இங்கே மெட்ரோ ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை விவசாயமாக இருக்கட்டும், ஈவன் ஃபிஷ்ஷிங்கில் கூட வந்து இன்றைக்கி வட இந்திய தொழிலாளிகள் வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஒரு சாதி, மதம், மூடநம்பிக்கை, சடங்கு, சம்பிரதாயம் இந்த பிற்போக்குத்தனங்களோடு தான் வந்து இருக்குது. அதனால் இங்கே வந்து நீங்கள் ஆட்டோமேஷனோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரும்போது வேலை இழப்பு என்பது கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்கும். ஓகே. அதற்கு ஒரு மாற்று ரீஸ்கில்லிங் ஒரு இதுன்றது வந்து இங்கே வந்து இல்லை. ஏன்னா இந்தியா என்பது வந்து ஒரு எல்லா பகுதிகளும் சமமாக வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஒரு வளர்ச்சியில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால வட இந்திய மாநிலங்கள் வந்து பின்தங்கி இருக்குது, தென்னிந்திய மாநிலங்கள் வந்து முன்னேறி இருக்குது. அங்கேருந்து இங்கே வராங்க. இப்போ கும்பமேளாவுக்கு வந்து கோடிக்கணக்கில் அரசாங்கம் வந்து செலவழிக்கிறாங்க. கும்பமேளாவுக்கு வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து குளிச்சாங்கன்றத பெருமையாக விளம்பரம் வந்து போடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நாடு வந்து எப்படி ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோட ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இந்த இனோவேஷன், இந்த R&D எல்லாம் வந்து செஞ்சு புதிய ஸ்டார்ட் அப்லாம் கொண்டு வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னா இதில் நம்ம பல மடங்கு வந்து பேக்வேர்டாக தான் இருக்கிறோம். ஓகே. அதனால் வேலையின்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு குழப்பமான ஒரு குழப்பம்னா என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், தமிழ்நாடே எடுத்துங்களேன். தமிழ்நாட்டில் விவசாயம் நடக்குதானா? நடக்குது கிராமப்புறங்களில். ஆனால் அந்த விவசாயம் வந்து லாபகரமாக நடக்கலை. ஆனால் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விவசாய குடும்பத்துலேருந்து ஒரு பையன் வந்து நகரத்துக்கு வந்து வேலை செய்ய வந்திருப்பார். அரசு வேலையோ தனியார் வேலையோ வந்து இங்கே வருவார். அவர் கொடுக்குற பணத்தின் மூலமாக இங்கே விவசாயம் வந்து சர்வைவ் ஆகுது. ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான போக்கா அப்படின்னா கிடையாது. விவசாயத்திலேருந்து வரக்கூடிய வருமானத்திலேருந்து தான் நீங்கள் விவசாயத்தை வந்து டெவலப் பண்ணணும். அப்படி வந்து இல்லை. நகரத்து பணம் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. அதன் மூலம் வந்து கிராமங்களில் இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து அழியாமல் வந்து இருக்குது. இப்படி தான் இந்தியா முழுவதும் வந்து ஒரு குழப்பமான ஒரு சமூக அமைப்பு, பொருளாதார அமைப்பு வந்து இருக்கிறதுனால இங்கே வந்து வேலை இழப்பு என்பது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதிகமாகிறதுனால வந்து ரெண்டாவது வந்து சில சென்டர் மட்டும்தான் டெவலப் ஆக முடியும். பல சென்டர்ஸ் வந்து டெவலப் ஆக முடியாமல் பேக்வேர்டாக வந்து இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால தான் சைனாவோட நம்ம வந்து போட்டி போடுவது என்பது. ஓகே சார், இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்னு வரும்போது அதில் நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரும். அதை நம்ம நேயர்களுக்கு ரொம்ப எளிமையாக விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.